எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய சவுண்ட் கேக்குது தானே முகமட்? குட் ஈவினிங் சார். ஓ சார். ஓகே கேக்குது, சார். கிளியரா இருக்கு தானே? ரைட், ஓ தேங்க்யூ. தேங்க்யூ. இன்றைக்கு உங்களை எல்லாரையும் நான் இந்த ப்ரோக்ராம்ல சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், நான் சிவானந்தம் ஸ்ரீதரன். ஆஹ், உங்களுக்கு தெரியும், நீங்க என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இலங்கை கல்வி நிர்வாக சபை சேர்ந்த ஒரு உத்தியோகத்தர். ஆஹ், என்னுடைய இன்றைய செஷன்ல நீங்க இணைய வழி மூலமாக இணைந்திருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவரையும் இந்த இணைய வழி கலந்துரையாடலுக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக இதிலே ஆஹ், உங்களை எல்லாம் தொடர்படுத்தி தந்த ஜனாப் முகமட் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த செஷனை பற்றிய ஒரு ஆரம்ப விளக்கத்தை உங்களுக்கு நான் வழங்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த கலந்துரையாடல் எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமின்றி என்னுடைய சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு அறிமுக கலந்துரையாடல் மாத்திரமே இந்த இணைய வழியில இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த கலந்துரையாடலினுடைய மிக முக்கியமான நோக்கம், நான் இதை என்னுடைய குறிப்பிட்ட ஒரு வயது அல்லது என்னுடைய ஒரு சர்வீஸுக்குள்ள வந்ததுக்கு பிறகு நான் செய்ய தொடங்கி இருக்கிற ஒரு பணி. இந்த பணி விசேஷமாக என்னுடைய பிரதேச அல்லது மாவட்ட, மாகாண அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக செய்கின்ற ஒரு வளமையான வேலை திட்டம், எம்பவரிங் ஸ்ரீலங்கன் யூத் ஃபார் குளோபல் சக்சஸ். உங்களுக்கு தெரியும், 2030 நாங்க ஐநா சபையினுடைய அங்கத்துவம் வைக்கின்ற ஒரு நாடு என்றபடியால் சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸை அடைய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. SDG என்று சொல்லப்படக்கூடிய 17 இலக்குகளை அடைய வேணும். அதுல கல்விக்கான இலக்கு 4வது. நாங்கள் இந்த இலக்குகளை அடைவதனூடாக ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு பிரஜையாக நாங்கள் மாற்றம் அடையலாம். அந்த அடிப்படையில ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த அபிவிருத்தி என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளாதார அபிவிருத்தி. ஆகவே பொருளாதார அபிவிருத்திக்காக ஒரு நாட்டினுடைய பிரஜையாக நாங்கள் எந்த அளவிலே பங்களிப்பு செய்யலாம், அல்லது இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்காக, தேசத்தினுடைய அபிவிருத்திக்காக நாங்கள் எப்படி எங்களுடைய இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் எப்படி பங்களிப்பு செய்யலாம், இதுதான் இதனுடைய அல்டிமேட் விடயமாக, இறுதி விடயமாக இருந்தாலும் கூட இந்த ஒவ்வொரு தனி மனிதன் என்ற அடிப்படையிலேயும் எங்களுக்கு அட்லீஸ்ட் குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும், ஒரு 15 ஆண்டு, 10 ஆண்டு, 20 ஆண்டு காலம், இந்த மாதிரியான காலப்பகுதி வரைக்கும் நாங்கள் ஒரு விஷனை எங்களுக்குள்ள டெவலப் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ நான் இதில் இந்த லீட், இனோவேட், சக்சீட் என்ற 3 விடயங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நாங்கள் எந்த விடயத்தை எடுத்தாலும் தலைமை தாங்க வேணும். உங்களுக்கு தெரியும், ஐநா சபையினுடைய தூண்கள்ல ஒன்று லேர்ன் டு இனிஷியேட், லேர்ன் டு லேர்ன் டு டூ, லேர்ன் டு லிவ். அந்த மாதிரி லேர்ன் டு இனிஷியேட். இதனை தொடங்குபவர்கள் யார்? சுருக்கமாக எங்களிட மொழியிலே சொன்னால், பூனைக்கு மணி கட்டுபவர்கள் யார்? நல்ல விஷயங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் தொடக்கிறதுக்கு பல பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ரைட். நான் என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில், நான் சிவானந்தம் ஸ்ரீதரன், இலங்கை கல்வி நிர்வாக சபையின் ஒரு மூத்த சிரேஷ்ட உத்தியோகத்தர், கிளாஸ் 1 சேர்ந்தவரால். உங்களுக்கு தெரியும், நான் என்னை பொறுத்தவரையிலே உங்களை போன்ற இளைஞர்கள், யுவதிகளை வலுப்படுத்தி விடுவதற்காக என்னாலான பணிகளை ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இந்த எம்பவரிங் யூத் ஃபார் குளோபல் சக்சஸுக்காக இணைந்திருக்கிற ஒவ்வொரு இலங்கையர் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு நண்பிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பொதுவாக மோட்டிவேஷனல் டாக் எல்லாருமே செய்வார்கள். நான் இந்த வேளையிலே உங்களுக்கு என்னுடைய மோட்டிவேஷனல் டாக் எப்படி இருக்கும் என்றால், எப்படி ஒரு
லைஃபை வெற்றி கொள்வது இலங்கையின் என்ற அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வரப்பிரசாதங்களையும் பயன்படுத்தி கொண்டு எப்படி நாங்கள் இலக்குகளை அடைந்து கொள்வது, குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஆல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாம் நாடளாவிய ரீதியான பரீட்சைகளை வெல்வது எப்படி, அதற்காக உங்களை தயார்படுத்த வேண்டிய தேவைப்பாடு ஏன் என்பது போன்ற விடயங்களை நான் உங்களுக்கு கலந்துரையாடலாம் என்று நான் நினைக்கிறேன். மோட்டிவேஷனல் சேயிங் அபவுட் டிஃபைனிங் சக்சஸ் இன் லைஃப். பொதுவாக எந்த ஒரு மோட்டிவேஷனல் செமினார் அல்லது கலந்துரையாடலுக்கு நீங்க போனாலும் அதனுடைய இறுதி இலக்கு வந்து வாழ்க்கையை எப்படி நாங்க வெற்றி கொள்றது. இந்த படத்தை பார்த்தா தெரியும். இதுல வந்து ஒருவர் உயரத்தில் இருந்து கொண்டு கீழிருந்து மேலே வர விரும்புகின்ற ஒருவரை தனது கைகளால் கொடுத்து உதவுகின்றார். எதிர்காலத்துக்கான வெளிச்சம் அங்கே தெரிகிறது. இந்த மாதிரியான பொருளை அடக்கியதாகத்தான் என்னுடைய பணியும் அமைந்திருக்கிறது. இன்றைய நாள் தொடக்கம் உங்களுக்கும் என்னுடைய பணி கிடைக்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் உயரத்தில் இருக்கக்கூடிய அல்லது பல விடயங்களை கடந்து நிற்கின்ற நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிகளை அல்லது சகோதரிகளை மேலே வர விரும்புபவர்களுக்கு மாத்திரம், கீழே இருப்பவர்களை நாங்கள் கஷ்டம் அது. மேலே வர விரும்புகின்ற அல்லது வர துடிக்கின்ற இளைஞர், உங்களை போன்ற இளைஞர் யுவதிகளை நாங்கள் இந்த மோட்டிவேஷனல் டாக்ல இணைத்து கொண்டு இதனுடைய சுருக்கமான விளக்கம் என்னென்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய நாடளாவிய ரீதியான பரீட்சைகளை எவ்வாறு நீங்கள் வெற்றி கொள்ளலாம் என்பது தொடர்பான ஒரு ஊக்கப்படுத்துவதற்கான கலந்துரையாடலுக்காகத்தான் இன்றைய முதலாவது அறிமுக செயலமைவிலே உங்களை நான் அழைத்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே மீண்டும் ஒரு முறை உடைய எதிர்கால வெளிச்சத்திற்காக நாங்கள் உங்களை தூக்கி விடுவதற்காக நான் அறிமுக வகுப்பிலே நான் உங்களுக்கு இணைந்து கொண்டாலும் கூட என்னை போன்று பலர் இருக்கிறார்கள். அவர்களை இணைத்து கொண்டு உங்களை போன்ற இளைஞர் யுவதிகளை, சகோதரிகளை, இந்த நாட்டினுடைய எதிர்கால சொத்துக்களை நாங்கள் தூக்கிவிட வேண்டிய பொறுப்பு எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. யார் வழங்கினாலோ வழங்காவிட்டாலோ அது எங்களிடம் இருக்கின்றது. அந்த பணியினை நான் தானாக முன்வந்து உங்களுக்காக இந்த பணியை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு வருடம் இந்த பணியினை நான் பொதுவாக செய்வதுண்டு. இந்த ஆண்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பட்டங்களை முடிக்கின்ற தருவாயிலே இறுதி வருடத்திலே கற்கின்ற மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழகத்திலே பட்ட படிப்புக்காக இணைந்திருக்கின்ற மாணவர்கள், மாணவிகள், நீங்கள் உங்களுடைய எதிர்கால லட்சியத்தை இப்பவே தீர்மானிப்பதற்காக நீங்கள் கொண்ட எண்ணத்துக்காக, நீங்கள் கொண்டுள்ள அந்த நல்லெண்ணத்துக்காக, அந்த உயர்வான எண்ணத்துக்காக எனது ஆழமான பாராட்டுகளை நான் இந்த இடத்திலே தெரியப்படுத்தி கொள்கின்றேன். ஆகவே டிவைன் சக்சஸ் on your own terms, achieve it by your own rules and build a life you are proud to live. உண்மையில் இதில் சொல்லப்பட்ட வசனம் மாதிரி டிஃபைன் சக்சஸ் on your own terms. உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் உங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு அமைவாக நீங்கள் வரையறை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வெற்றிகளை எப்படி வரப்போகிறீர்கள்? ஒரு SLAS பாஸ் பண்ணி அல்லது ஒரு SLES பாஸ் பண்ணி ஒரு கல்வி நிர்வாக சேவையாளராக அல்லது ஒரு நிர்வாக சேவை உத்தியோகத்தராக அல்லது ஒரு பலதரப்பட்ட நாடளாவிய சேவைகள் இருக்கின்றன அல்லது வேறு பதவி நிலைகளில் உங்களை அலங்கரிக்க போகின்றவர்கள். ஸோ யூ டிஃபைன் யுவர் சக்சஸ் பை யுவர் ஓன் டேர்ம்ஸ் அண்ட் அச்சீவ் இட். அதனை அடைந்து கொள்ளுங்கள். எதனூடாக? நீங்களே உங்களுக்கென விதிகளை உருவாக்கி, உங்களுக்கென கட்டுப்பாடுகளை உருவாக்கி, உங்களுக்கென சட்டத்திட்டங்களை வரையறை செய்து அந்த பதவி நிலைகளை வெற்றி கொள்ளுங்கள். அத்துடன் build a life you are proud to live. அதனூடாக உங்களுடைய வாழ்க்கைகளை பெருமையுடன் நீங்கள் கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள் என்று இந்த இடத்திலே நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு ஆட்சியுள்ளேன். அந்த அடிப்படையிலே நான் இந்த அறிமுக கலந்துரையாடலை சுருக்கமாக நிறைவு செய்ய வேண்டிய தேவையின் பொருட்டு நேரடியாக நான் விடயத்துக்கு வருகிறேன். ஆல் ஐலண்ட் சர்வீஸ் என்றது என்ன? இலங்கையை பொறுத்தவரையில் நாடளாவிய சேவைகள் என்பது already identified as island-wide services.
குறிப்பாக such as Sri Lankan Administrative Service, Engineering Service, Sri Lanka Scientific Service, Sri Lankan Architectural Service, Sri Lankan Accountant Service, Sri Lankan Planning Service, Sri Lankan Education Administration Service, Sri Lankan Agriculture Service, Sri Lankan Animal Production and Health Services, Sri Lanka Medical Services, Sri Lankan Indigenous Medical Services, Sri Lanka Surveyor Services, and other services identified by the appropriate authority from time to time. அப்பப்போ நாடளாவிய சேவைகள் இனங்காணப்படுகின்றன. இது ஒழுங்கில் இல்லை. எந்த பதவி சிறந்தது, எந்த பதவி தாழ்ந்தது என்பதற்கு அப்பால் இதற்குரிய அந்தஸ்து சமமானது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஆல் ஐலண்ட் சர்வீசஸ் என்பது அவ்வப்போது வரையறை செய்யப்பட்டு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற சேவைகளாக நான் சில சேவைகளை உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். சரிதானே? அந்த அடிப்படையிலே நீங்கள் இந்த மாதிரியான சேவைகளுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துவதற்காக எடுத்திருக்கின்ற முயற்சியை கண்டு நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஆகவே முதல்ல எதை அடைய போகின்றோமோ அதனை அடைய போகின்ற விடயத்தை அல்லது பொருளை பற்றி நாங்கள் ஆசை கொள்ள வேண்டும், அல்லது அதனை அடைந்து கொள்ள விருப்பம் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எதையுமே அடைய முடியாது என்பது பொதுவான இயற்கை விதி. அந்த அடிப்படையிலே நீங்கள் எதை அடைய போகிறீர்கள் என்பதை இப்பவே நீங்கள் கற்பனை பண்ணிக் கொள்வதை இட்டு உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியும், மாண்புமிகு ஜனாதிபதி, இந்திய ஜனாதிபதியாக இருந்தவர் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி என்னது கனவு காணுங்கள், ரைட்? வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு கனவு காணுங்கள். அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்த படியிலேயாவது உங்களுடைய உயரங்களை நீங்கள் தொட்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே இந்த நாடளாவிய ரீதியிலான சேவைகளை நீங்கள் அடைவதற்காக எடுத்துக்கொள்கின்ற ஆரம்ப முயற்சியை சரியாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அந்த அத்திவாரத்தை, அடித்தளத்தை வலுவாக போட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் இந்த இடத்திலே உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையிலே ஒரு அரச சேவையினுடைய உயர் பதவி என்பது நாடளாவிய ரீதியிலான சேவைகளை சேர்ந்தவர்கள் அலங்கரிப்பார்கள் அல்லது அதனை வகிப்பார்கள். அந்த சேவையை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதி உயர்ந்த எக்ஸிகூட்டிவ் சர்வீஸ் என்று சொல்லப்படக்கூடிய எங்களுடைய அதாவது முழுமையான நிறைவேற்று சேவை, அந்த சேவைகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதிலே நான் குறிப்பிட்ட இந்த சில சேவைகளை இங்கு நான் பட்டியல்படுத்தி காட்டியிருந்தேன். அண்மையிலே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்ததை இந்த இடத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். அரசு சபையின் உயர் பதவிகளுக்கு சமமான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தல் தொடர்பாக வழக்கு இலக்கம் SC-FR 23/2014 2014 ஆண்டிலே சுப்ரீம் கோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்கு, ரைட்? இந்த வருடம் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அதனுடைய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அதாவது இந்த நான் வழக்கை ஏன் சொல்லுகிறேன் என்றால், மனுதாரர்களாக டிடி மாதரராட்சி உள்ளிட்ட குழுவினர், இலங்கை திட்டமிடல் சேவை, ஆயுர்வேத மருத்துவ சேவை, விவசாய சேவை மற்றும் கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் இந்த வழக்கை அவர்கள் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையிலே இவர்கள் செய்த வழக்குக்கு வழக்குதாரர்கள் யார் என்று கேட்டால், பொது நிர்வாக அமைச்சினுடைய செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் பலர் இதில் இருந்தார்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த வழக்கின் பின்னணி என்னவென்றால், 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இடப்பட்ட இந்த 1742 2ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்ட இலங்கை நிர்வாக சேவை SLA சர்வீஸ் மினிட் இங்கு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது. நம்ம பொதுவாக எல்லாருமே நினைப்போம் SLAS பாஸ் பண்ண வேணும் என்று. அந்த SLAS பாஸ் பண்ணுவதன் ஊடாக DS பெறலாம், பல அமைச்சுடைய செயலாளர்களாக பெறலாம் என்பது நாங்கள் இதுவரை அறிந்த விடயம். அந்த SLAS சர்வீஸ் மினிட்டுக்கு அந்த சர்வீஸ் மினிட் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது இந்த வழக்குதாரர்களால், மனுதாரர்களால்.
அந்த அடிப்படையில அப்பெண்டிக்ஸ் ஏ அவர்களுடைய சேவை பிரமாண குறிப்பில அதனுடைய பின்னிணைப்பு ஏயிலே மேலதிக செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர், அதாவது அடிஷனல் செக்ரட்டரி மற்றும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி என்றால் ஜிஏ போன்ற பலதரப்பட்ட 382 உயர்மட்ட முகாமைத்துவ பதவிகள் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலைமையை இந்த வழக்கிலே அவர்கள் பின்னணியாக முன்வைத்தார்கள். ஆகவே 381 இலங்கையில் உள்ள உயர்மட்ட சேவைகள் SLAS அதிகாரிகளுக்கு என்று மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இதுவரை காலம். மனுதாரர்கள் அவர்களுடைய வாதம் என்னவென்றால், ஏனைய ஆல் ஐலண்ட் சர்வீசஸ் பணிபுரியும் தகுதியுள்ள அதிகாரிகள் இப்பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பை மறுப்பது தன்னிச்சையான செயலாகும் என்று இவர்கள் வாதிட்டார்கள். தங்களுடைய சட்டத்தரணிகள் மூலம் வாதிட்ட வேளையில் இது எப்படி வாதிட்டார்கள்? அரசியல் அமைப்பின் 12(1) பிரிவின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தின் முன் சமத்துவம் என்கின்ற மற்றும் சமமான பாதுகாப்பு பெறும் உரிமை இங்கு மீறப்பட்டுள்ளதாக வாதிட்டார்கள். இது ஒரு தகவலாத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உயர் நீதிமன்றத்தின் அவதானிப்புகளாக குறிப்பிட்ட சில பதவிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சேவையைச் சேர்ந்த அதிகாரிகள் மட்டுமே தகுதியானவர்கள் என தீர்மானிக்க வேண்டுமானால் அதற்கு நியாயமான அடிப்படையும் புறநிலை அளவுகோலும் இருக்க வேண்டும். புறநிலை அளவுகோலாக மார்க்கிங் ஸ்கீம் ஏதாவது இருக்க வேண்டும். நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கு மாத்திரம், அதாவது SLAS அதிகாரிகளுக்கு மாத்திரம் இப்பதவிகளை ஒதுக்கும் போது ஏனைய தொழில்முறை சேவைகளை இரண்டாம் தரமாக கருதுவதற்கான தர்க்கரீதியான காரணங்களை அரசாங்கம் முன்வைக்க தவறியிருந்ததனால், அதாவது SLAS தான் உயர்வானது, ஏனைய தொழில் சேவைகள் இரண்டாம் பட்சமானது என்று வாதிடுவதற்கு அரச தரப்பிலே சரியான காரணங்கள், தர்க்கரீதியான வாதங்கள் இல்லாமையினால் நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்திருப்பதாக இது ஒரு வெளிவந்த தகவல். நீதியரசர்களான யசந்த கோத்தா கூட AHMD நவாஸ் மற்றும் குமுதினி விக்ரமசிங்க ஆகியோர் நீதியரசர்களாக இருந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். எப்படி என்றால், அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளது ஒன்று. அதாவது நிர்வாக சேவை யாப்பின் அந்த பிரிவுகள் மூலம் மனுதாரர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவித்து மனு அவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்டது. சமவாய்ப்பு, ஒரு குறிப்பிட்ட இங்கு சம வாய்ப்பு சம்பந்தமாக பேசப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு தேவையான திறன்கள் தகுதிகளை கருத்தில் கொள்ளாமல் வெறும் சேவையை அடிப்படையாக கொண்டு வாய்ப்புகளை மறுப்பது சட்டவிரோதமானது. SLAS மட்டும்தான் இருக்கலாம், SLES மட்டும்தான் இருக்கலாம், SL பிளானிங் சர்வீஸ் மட்டும்தான் இருக்கலாம், என்ஜினியரிங் சர்வீஸ் மட்டும்தான் இந்த பதவிக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்றது அது ஒரு மறுப்பு, சட்டவிரோதமானதாக. அதாவது சேவையின் அடிப்படையில பதவியை தீர்மானிக்காமலுக்கு தகுதிகளின் அடிப்படையில இந்த வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர்களுக்கு, அதாவது வெறும் சேவையை அடிப்படையாக கொண்டு வாய்ப்புகளை மறுப்பது சட்டவிரோதம் என்று அறிவித்திருக்கிறதாகவும், இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு மனுதாரர்களுக்கு ஏற்பட்ட செலவை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படியும் உத்தரவு கிடைத்துள்ளது. அதாவது கல்வி முறைமை சீர்குலைவதற்கு ஒரு முக்கியமான காரணம், கல்வி அமைச்சு, மாகாண கல்வி அமைச்சுகளின் உயர் பதவிகளை பொது நிர்வாக சேவை அதிகாரிகள் SLAS ஆக்கிரமிப்பது என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே கல்வி செயலாளர் பதவிகளுக்கு கூட இனி சட்ட ரீதியான வழி பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இதன் மூலம் சொல்லப்படுகிறது. ஆகவே இலங்கையில் உள்ள, நான் சுருக்கமாக சொல்கிறேன், இலங்கையில் உள்ள ஒரு பதவிக்கான திறமையை விடுத்து சேவையை மட்டும் அடிப்படையாக கொண்டு SLAS அதிகாரிகளுக்கு மாத்திரம் வாய்ப்புகளை கட்டுப்படுத்துவது செல்லுபடியற்றது என்று நீதிமன்றம் தெரியப்படுத்தியிருக்கிறது. இதனை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு தெரிய வேண்டும், இனிமேல் ஆல் ஐலண்ட் சர்வீஸ் என்ற ஒன்று என்பது இந்த நான் மேலே குறிப்பிட்ட அனைத்து சேவைகளையும் உள்ளடக்கியது. அதாவது இந்த சேவைகளை சேர்ந்த யாருமே தகுதி இருந்தால் எந்த பதவிக்கும் அவர்கள் புறநிலை அளவுகோல் என்று சொல்லியிருக்கிறார்கள், மார்க்கிங் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வியூ நடக்கும், அதனூடாக பெறலாம். SLAS இருக்கலாம், SLES இருக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற 2 சேவைகள் மட்டும் இருக்கின்றன இலங்கையில. ஒன்று ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், மற்றும் ஸ்ரீலங்கா எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஆகவே இந்த 2 சேவைகளும் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்ற பெயரோட இலங்கையில் இருக்கிறது. அதுக்காக இவங்க 2 பேரும் மட்டும்தான் எல்லா பதவிகளையும் அலங்கரிக்கலாம் என்றது இல்லை. ஏனைய ஆல் ஐலண்ட் சர்வீஸை சேர்ந்தவர்கள் ஒரு இலங்கை விஞ்ஞான சேவையாக வரலாம், இலங்கை
ஆர்கிடெக்சரல் சர்வீஸாக வரலாம், அக்கௌண்டன்ட் சர்வீஸாக வரலாம், இலங்கை திட்டமிடல் சேவையாக வரலாம். எந்த சேவையாக இருந்தாலும் எதிர்காலத்தில் எல்லா இந்த உயர்நிலை பதவிகள் என்று சொல்லப்படக்கூடிய 381 பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த முயற்சிக்காக நீங்கள் இந்த வகுப்பிலே இந்த அறிமுக செயலமர்களில் இணைந்திருப்பதை ஏற்று நான் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து நான் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இறுதியாக உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் தரப்படும், அதுல நீங்க பேசிக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில charting your course success in the modern Sri Lankan context, அதாவது beyond the grades, the global Sri Lankan, அதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில success is not just a high set score or a degree. ஆகவே வெற்றி என்பது வெறும் பட்டம் அல்லது உயர்வான set score இல்லை. It is the alignment of your passion with the purpose that serves society. சமூகத்தில் நீங்கள் சேவை ஆற்றுவதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற வடிவம், உங்களுடைய தோற்றம், அதுதான் உண்மையா வெற்றி என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த we are no longer limited by our geographies. Success today means being locally rooted but globally competitive. நாங்கள் இலங்கையில பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட உலகளாவிய ரீதியில போட்டிப்படக்கூடிய ஒருவராக மாற வேண்டும். ஆகவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய, அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரைட்? எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக் கொள்ள வேணும். திறன்களை, ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ள வேணும். கண்டினியூஸா இருக்க வேணும். போட்டி பயிற்சிக்காக மாத்திரமல்ல, நீங்கள் தொடங்கி இருக்கிற இந்த டைம் நல்லது. ஆகவே போட்டி பயிற்சி எப்போ வரும், பட்டத்தை முடிச்சு கொண்டு நீங்கள் விண்ணப்பம் செய்வதற்கு முன்னர் இப்ப இருந்தே தயாராகுவது நல்லது. பலர் விண்ணப்பம் செய்வார்கள் போட்டி பரீட்சைகளுக்கு, SLAS, SLES, SLPS எல்லாத்துக்குமே விண்ணப்பம் செய்வார்கள். ஆனா விண்ணப்பிச்சாலும் கூட தயாராக மாட்டார்கள். அவர்கள் தங்களை தயார்படுத்த மாட்டார்கள். அவருடைய அட்மிஷன் கார்டு, அனுமதி அட்டை, பரீட்சைக்கான அனுமதி அட்டை வந்ததுக்கு பிறகுதான் தாங்கள் அதை பற்றி யோசிப்பார்கள், பயப்படுவார்கள், பரீட்சைக்காக தொடங்குவார்கள். ஆகவே அந்த மாதிரி இல்லாமலுக்கு கண்டினியூஸ் அப்ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் இன்டிகிரேட்டி இருக்கும். In our culture, relationship matter, build a network based on the trust and professional ethos, ethics என்று சொல்லுவோம். ஆகவே நீங்க அந்த தொழில்வாண்மை உள்ள பெரிய பெரிய ஆக்களோட நல்ல நெட்வொர்க்குகளை நீங்க வச்சுக்கொள்ள வேணும். கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி. சக்சஸ் இஸ் நாட் அ ஒன் டைம் கிராண்ட் gesture. It is the small boring habits done every single day. வெற்றி என்பது இன்னும் சொல்ல போனா சின்ன சின்ன அடைவுகளுக்கூடாக கொண்டாடப்பட வேண்டியது. பெரிய வெற்றிகள் என்பவை சிறிய சிறிய வெற்றிகளுக்கூடாக அடையப்படக்கூடியது. ஆகவே உடனடியாக நாங்கள் எடுத்த உடனே பெரிய வெற்றியை நாங்கள் ஒரு பொழுதும் வெட்டிவிட முடியாது என்பதை நீங்கள் சகோதரிகள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய நாடளாவிய ரீதியிலான போட்டி பயிற்சிக்காக உங்களை தயார்படுத்துகின்ற பொழுது அவ்வப்போது சிறிய சிறிய முயற்சிகளை செய்து சிறிய சிறிய போட்டி பயிற்சிகளை நீங்க கடந்து கொள்ள வேண்டும். அதனூடாக டஃப்பான எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஆன்லைன் சர்வீஸுக்கான பரீட்சைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். சரிதானே? இப்போதைய குளோபல்ல நாங்க சக்சஸ் வெற்றி கொள்றதாக இருந்தால் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுகள் உங்களுக்கு மென்டல் ஃபோர்ட்டிடியூட் உங்களுக்கு இருக்க வேணும். ரைட்? அதாவது எங்களுக்கு இடையில நிறைய கேப் இருக்குது. அதாவது எங்களுடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ஸ்ரீலங்கன்ஸுக்கும் இடையில நிறைய கேப் இருக்குது. ஆகவே we have to learn lots. ரைட்? அதே போல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரியல் சக்சஸ் இன் ஸ்ரீலங்கா இன்வால்வ்ஸ் லிஃப்டிங் அதர்ஸ் ஆஸ் யுவர் கிளைண்ட். நான் இப்ப இந்த வேலைகள் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டின படம் மாதிரி மற்றவங்களும் மேலே பாய்ந்து கொள்வதற்காக நாங்கள் என்ன செய்யணும்? லிஃப்ட் கொடுக்க வேணும். ஆகவே நான் இப்ப செய்யற சர்வீஸ் என்னுடைய டீம் உங்களோட செய்வதற்கு, உங்களுக்காக உங்களை பயிற்றுவித்து உங்களை கோச் பண்ணி உயர் பரீட்சைகளை சித்தியடை செய்வதற்கு நாங்கள் ஒரு டீமாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த குழுமத்துல நீங்க தொடர்ச்சியாக நீங்க இணைந்து கொள்ளுங்க. உங்களை நாங்க தொடர்ச்சியாக உங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் கொண்டு போகலாம். அடுத்தது டேர்னிங் சேலஞ்சஸ் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுடைய சவால்களை நீங்கள் வாய்ப்புகளாக டேர்ன் பண்ணி கொள்ள வேண்டும். ஆகவே பொதுவாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கணக்கு பிரச்சனைகள், இஷ்யூஸ் இருக்கும், கஷ்டம் இருக்கும், வறுமைகள் இருக்கும்,
மற்றது வந்து இப்ப நீங்க டிகிரி செய்து கொண்டு இதுக்கு தயார்படுத்துற இந்த மாதிரி நேரங்களை ஒதுக்கிக் கொள்வதில் சவால் இருக்கும், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். மற்றது வந்து வேறு வேறு பரீட்சைகளுக்காக நீங்கள் தயார்படுத்துகின்ற விஷயங்கள் இருக்கும், அல்லது நீங்க இருக்கின்ற இடம் தூர இடமாக இருக்கும், வருகை தந்த ஒரு இடத்துல வந்து உங்களை நீண்ட தூரம் டிராவல் பண்ணி உங்களுக்கு படிக்க முடியாமல் இருக்கும். இந்த மாதிரியான சவால்களை எல்லாம் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அதை விட லைஃப் தொடர்பாக வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் நீங்க அந்த சவால்களை எல்லாம் வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும். எதுக்கான வெற்றிகளுக்கான வாய்ப்புகளாக நீங்கள் மாற்றி வெற்றி கொள்ளணும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த 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 இன்ட்ரடக்டரி செஷன் வந்து உங்களோட லைஃப்ல வந்து வெற்றி கொள்றதுக்காக நாங்க என்னை போன்ற சில நண்பர்கள் வந்து தானாக சுயமாக முன் வந்து உங்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டமாக நாங்கள் இதை எடுத்திருக்கிறோம். ஆகவே பல்கலைக்கழகத்தில் படிச்சு கொண்டிருக்கிற நீங்கள் அல்லது படிச்சு முடிச்ச நீங்கள், பட்டம் பெற்ற நீங்கள், எதிர்காலத்தில் எங்களுடைய இலங்கையில் இந்த ஆண்டுக்கு இன்றைய நாளுக்கு பின்னர் எதிர்கொள்ளக்கூடிய அல்லது உங்களுக்கு அந்த தகுதியை நீங்கள் அடைகின்ற பொழுது, அதாவது பரீட்சைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தகுதியை நீங்கள் அடைகின்ற நாளிலிருந்து இருந்து உங்களுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளக்கூடியவாறு பயிற்சிகளும் அதுக்கான கோச்சிங் கிளாஸஸ்களும் எங்களால் நடைபெறும். அந்த அடிப்படையில் நீங்கள் விசேஷமாக SLAs என்று மட்டும் இருக்க வேண்டாம், ஏனைய ஆன்லைன் சர்வீசஸ்களையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்காக உங்களை தயார்படுத்துவதற்கு இணைந்திருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு ஆரம்ப கட்டம். இதுக்கு பின்னர் நாங்கள் நேர சூசியை போட்டு அடிப்படையில வந்து ஒரு போட்டி பரீட்சையில வந்து வெல்வதற்கு காரணம் வந்து எண்ணறிவும் எழுத்தறிவும், அதாவது ஐக்கியூவும் மற்றது வந்து ஜென்ரல் நாலேஜும். ஐக்கியூ இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின்ஸ்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க வேணும். அதே போல ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்களை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். தொடர்ந்து உங்களை இற்றைப்படுத்தி அப்டேட் பண்ணியவர்களாக நீங்க இருக்க வேணும். அந்த வேலைகளெல்லாம் நாங்கள் உங்களுக்கு இந்த வகுப்புகளுக்கூடாக செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அடுத்தது கம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து, அதாவது எழுத்துன்னு நான் சொன்னது கிரகித்தல், மொழி அறிவு அல்லது மொழி தேர்ச்சி அல்லது மொழித்திறன் அல்லது கிரகித்தல், இதுகளெல்லாம் மொழியை பரீட்சிப்பதற்காக அமையும். அது தவிர ஏனைய விடயங்கள் பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு பாடங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு ஆசிரியர் போட்டி பரீட்சை என்றால் 2 பாடங்கள் இருக்கும். ஒன்று வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ், மற்றது ஐக்கியூ. அதே போல வந்து ஒரு SLAs என்றால் சில பாடங்கள் இருக்கு, SLES என்றால் சில பாடங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் உங்களுக்கு தயார்படுத்துவதற்கு நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த வகுப்பிலே நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுமத்தில் இருக்கிற விடயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதன்படி உங்களுக்கு அடுத்த வகுப்புகள் நடைபெறுவது தொடர்பான நேர சூசி, மற்றது உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ யுவர் ஓன் ரூல்ஸ், மேக் யுவர் ஓன் ரூல்ஸ். ஓகே, அது நீங்களே உங்களை வெற்றி கொள்ளணும் என்றால் உங்களுக்குள்ள சில நியதிகளையும் விதிமுறைகளையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே வகுப்புகள் நடைபெறுகின்ற பொழுது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதுகளுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணி கொள்ள வேண்டும். உங்களுக்கு வசதியான நேர சூசியை நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு போல் அதை போட்டு நாங்கள் ஒரு வினாக்கத்தை போட்டு அது கூட எடுத்து தான் நாங்கள் அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரி, இந்த வகுப்பில் இணைந்து கொண்ட நாங்கள் இன்னும் முடிக்கல. நீங்க ஏதாவது பேசுறதாக இருந்தால் அல்லது உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இது உங்களுக்கான நேரம். ஸோ நீங்க ஆல் தெம்செல்ஃப் நீங்க எலவ் பண்ணலாம், உங்களோட அன்மியூட் பண்ணி கொள்ளலாம். அன்மியூட் பண்ணி பேசுறாங்க, பேசிக்கொள்ளலாம். எனக்கு கேட்கிறாருன்னா கேட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டா நாங்க அதுக்குரிய ஷெடியூல்களை உங்களுக்கு நாங்க போட்டுக்கொள்வோம். அதன்படி நீங்க வகுப்புகளுக்கு நீங்க தொடர்ச்சியாக நீங்க உங்களுக்கு இது பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்களேன். ஒரு சகோதரியர் ஏதாவது இருந்தால் கேளுங்க, அல்லது நல்லமா தொடர்ந்து நீங்க இதுல ஜாயின் பண்ணி இருக்க போறீங்களா, உங்களுடைய அம்பிஷன் என்ன? நான் சும்மா ரெண்டமா கேட்கலாமா? முகமது கதைங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது வந்து இப்ப SLAs எக்ஸாம் வந்து நிறைய ஓலைலன்ல வந்து ஆயிரக்கணக்கில் எழுதுற சீட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் சார். அதுல வந்து
செலக்ட் பண்ண போற வந்து 100-200 அந்த அந்த லிமிட் ரேஞ்சுக்குள்ள அந்த செலக்ட் பண்ண போறேன். மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையெல்லாம் தெரிவு செய்வார்களோ அது எப்படி வெல்றது? அது எஸ் அந்த அதுக்கான ட்ரைனிங் வந்து நம்மளால மட்டுமல்ல கூட அது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமா தான் இருக்கும். ஸோ அதால வந்து நிறைய கிளாஸஸ் நடக்குது இல்லைங்க. ஆனா அது வந்து அவ்வளவு பப்ளிஷா நடக்குறல்ல. இப்ப கிளாஸ் வந்து எங்கெங்க நடக்குதுன்னு சொல்லி இது வரைக்கும் நானும் தேடின மட்டுக்கு இது வரைக்கும் கிடைச்சில்ல. SLAS வழிகாட்டல் பே பண்ணி கூட நான் பே பண்ணி படிக்கிறதுக்கும் கிளாஸ் லிங்க் வந்து இது வரைக்கும் கிடைச்சில்ல. ஓகே அதை சுட்டி தான் நீங்க என்னோட எதிர்பார்ப்புல நீங்க இதுல இணைஞ்சீங்க என்ன முகமது? ஓகே என்னோட நீங்க எதிர்பார்ப்பை உங்களுடைய ஆர்வத்தை நான் உண்மையான நிறைவேற்றுறதுக்கு நாங்க ஒரு டீமா செட் பண்றோம், ரெடியா இருக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கோம் முகமது. வேறு சொல்லுங்க முகமது. நீங்க மத்த இதுல இருக்கிற மத்த ஆக்களும் வந்து பேசினாலும் கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை சொன்னாலும் தனுஷிகன் கதைங்க. தனுஷிகன் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தனுஷிகன் அனுஷா கதைங்க இதில் இருக்கிறார்கள். ஜதுர்ஷன் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இதில் இணைந்து கொண்டது எதிர்பார்ப்பு என்ன? அல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இது அமைய போகுது என்று உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்குதா? ஜதுர்ஷன் முன்சிஃபா சொல்லுங்க. கதைங்க, ஒன்றும் பயப்படாம கதைங்க. கலை கலை என்று யாரும் யோன் பண்ணீங்க. டிலக்ஷனி உங்களோட எதிர்பார்ப்புகள் இருந்தா சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வகுப்புகளை ஒழுங்கு பண்ண ரெடியா இருக்கிறோம். யாரும் விளையாடி 8 மணிக்கு நாங்கள் இந்த செஷன் ஆஃப் ஆக போகுது, முடிச்சு கொள்ள வேணும். சொல்லுங்க. ஆகவே அந்த அடிப்படையில நீங்க எல்லாருமே கதைக்கிறது வெக்கப்படுறீங்க நினைக்கிறேன். முதலாவது வாய் திறந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லுங்க. அடுத்த கிளாஸ் அதாவது நாங்க SLAS-SLES-க்கான வகுப்புகளை நாங்க விரைவாக நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கிறோம். அதுக்குரிய அதாவது இணையவழி லிங்க்ல ஜூம் லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜூம் நல்லமா அல்லது உங்களுக்கு அது MS இது நல்லமா, டீம்ஸ் நல்லமா? ஜூம் நல்ல நினைக்கிறேன் சார். MS டீம் வந்து சில சம்டைம் வந்து கனெக்ட் ஆகல. அது கொஞ்சம் கூட அப்ப ஜூம்லயே நாங்கள் செய்து கொள்வோம். என்ன இன்னொரு விஷயம் சார், இது நான் உங்களை இன்வைட் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தினதுக்கு மிச்சம் நன்றி. தேங்க்யூ முகமது, தேங்க்யூ. ஓகே, நான் ஒரு ஆரம்ப செஷன் என்றபடியா நான் ஆழமா போக இல்லை. ஏன்னு கேட்டால் தெரிந்தாலே நீங்கள் ஸ்டார்ட்லயே வச்சு நாங்கள் எல்லாத்தையும் கதைக்க முடியாது. இது ஒரு அறிமுக வகுப்பு என்றபடியால் உங்களுடைய அபிப்பிராயம், எதிர்பார்ப்பு என்பவற்றை அடிப்படையாக வச்சுதான் செய்யணும். நஸ்மியா ஜூம் சொல்லியிருக்கீங்க, ஆகவே நாங்கள் ஜூம்ல செய்வோம். மற்ற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் உங்களுடைய ஒப்பீனியனும் ஜூமாக தான் இருக்க நான் எதிர்பார்க்கிறேன் இல்லையா? ஆகவே நாங்கள் ஜூம்ல எங்களுடைய வகுப்புகளை தொடர்ந்து போகலாம். சரிதானே? ஓகே, நீங்க வேற ஏதாவது கேட்கிறதா கேட்டு நாங்கள் இந்த அறிமுக செஷனை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். ஓகே, இல்லாட்டா நன்றி. தேங்க்யூ so much. So we will meet next session. Thank you so much. Thank you, sir. Welcome.